அதிமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் மின்துறையில் தமிழகம் தன்னிறைவு பெற்றுள்ளதாக மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை இல்லை என்றார். அம்மாவுடைய ஆட்சி காலம் வந்ததற்கு பின்பு புதியதாக தமிழக மின் இணைப்பிலே கட்டமைப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புதியதாக உற்பத்தி இன்றைக்கு 4000க்கு மேற்பட்ட மெகாவாட் 4008 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நீண்டகால கொள்முதலாக நிரந்தரமாக தமிழகத்திற்கு மின்சாரம் கிடைக்கின்ற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நீண்டகால ஒப்பந்தங்களின் மூலமாக பெறப்படுகின்ற மின்சாரம் ஆகிய எல்லாவற்றையும் சேர்த்து இன்றைக்கு தமிழகத்திலே தன்னிறைவு என்ற நிலையை விட சற்று அதிகம், தேவைக்கு அதிகம் என்ற நிலையை இன்றைக்கு எட்டியிருக்கிறோம். பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், தமிழ்நாட்டை சுற்றியுள்ள அண்டை மாநிலங்கள் மதுவிலக்கை கொண்டு வந்தால் தமிழகத்திலும் பூரண மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என்றார். தமிழகத்தில் மட்டும் மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் பெருகி சமூக விரோதிகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் எனவும் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறினார்.